அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். புது வருஷம் பொறந்தாச்சு. இது 3வது நாள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலன் கேளுங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியில் சந்திரன் இருக்குது. விருச்சிகத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போங்க. சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறது ஒரு நாள். பௌர்ணமி காலையிலேயே முடிஞ்சிடுது. நாளை சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து கொண்டு போங்க. வருஷத்தோட முதல் வார இறுதி நாட்களாக இருக்குது. கொண்டாட்டங்கள் இருக்கும். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 3/1/2026 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா பகல் 3:35 வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிரதம திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 5:29 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. அதாவது ஆருத்ரா தரிசனமும் இருக்குது. இன்றைக்கி அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:31க்கும் சூரியன் மறைவு மாலை 5:54க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகலம் சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுற உகந்த நேரம் காலை 9:22 காலையில் 10:48 வரைக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா மாலை பகல் 1:38 3:04 வரைக்கும். குளிகை பார்த்திங்கன்னா காலை 6:31 7:57 வரைக்கும். இப்போது பௌர்ணமியில் மகிழ்வான செயல்கள், உடல் நலன் தரும் செயல்கள், மருந்து சாப்பிட்றது, போருக்கு போகிறது, திருமண உறுதி செய்தல், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது. நகைகள் சிலைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு செய்கிறதுக்கும், காது குத்த, கல்வி படிக்க ஆரம்பிக்க, ஆயுதம் பயன்படுத்த, தொட்டிலில் குழந்தையிட, சூளைக்கு நிரப்பிட சிறப்பான விஷயங்கள். ஆனால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வேண்டாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு நிம்மதி, ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு, மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு துன்பம், சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு ஊக்கம், துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு மறதி, தனுஷ் ராசிக்கு அசதி, மகர ராசிக்கு பெருமை, கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு போட்டியாக இருக்குது. இந்த நாள் எல்லாருக்குமோ இனிமையாகவும் சிறப்பாகவும் கொண்டு போகிறதுக்கான வாழ்த்துக்கள். உங்களோட பலனை கேட்கறதுக்கு தயாராகலாமா? இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்கள் நாள் சிறப்பானதாக ஆகணும்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டு அதை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுன்னு முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்தில் பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் திடீர் பணவரவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மிகவும் அமைதியான நாளாகவும் நல்ல ஒரு சௌகரியங்கள் கொண்ட நாளாகவும் தான் இருக்குது. மகிழ்ச்சியாக ரிலாக்ஸாக நாளை கொண்டு போவீங்க. நல்ல ஒரு திருப்தியோடு காணக்கூடிய ஒரு நாள். நீங்கள் பெருசாக எதையோ சாதித்தது போன்ற உணர்வு, ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டோட நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு வெளியூர் பயணங்கள் இருக்கும். இல்லைனா வெளியூரில் இருந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பனி சுமை குறைஞ்சி ப்ரெஷர்லாம் கூலாகி நியூ இயர் ஜாலியாக கொண்டாடுற மாதிரி, அதாவது முதல் வார இறுதி நாட்களை கொண்டாடுற மாதிரி மகிழ்ச்சியாகவே இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் சில ரகசியங்களை காக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பணியாற்றும் முறை மேலதிகாரிகள் கிட்ட இருந்தோ இல்லைனா உங்களோட ஓனர்கள் கிட்ட இருந்தோ பாராட்டப்படுற மாதிரி இருக்கும். உங்களோட வேலை செய்கிற திறமையும் சரி, செயல்பாடும் சரி, நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கூட இருக்கிறத சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக காணக்கூடிய ஒரு நாள். ஜாலியாகவும் உற்சாகமாகவும் இந்த நாளை கொண்டு போவீங்க. மனசில் சில நல்ல ஒரு தெளிவான எண்ணங்கள், 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள், சிறப்பான நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுவீங்க. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. சுதந்திரமான நிதி நிலைமை இன்றைக்கி நிறையவே இருக்குது. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நம்பிக்கை தர எண்ணங்களும் மகிழ்ச்சியும் நாள் முழுக்க இருக்குது. அது உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க உதவியாக இருக்கும். மேஷ ராசிக்கு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தரக்கூடிய நாள். அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்கள் பக்கம் இருக்குது. பயன்படுத்திக்கங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களோட நாள கொஞ்சம் பொறுமையா கொண்டு போணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, உங்களோட பலன்ல அதுக்குண்டான விதங்கள கேட்டுக்கங்க. இன்னைக்கு குடும்பத்தில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல மந்த நிலை ஏற்படும். சில செயல்கள்ல தாமதம் இருக்கு. அதனால பிளான் பண்ணி செய்யுங்க. பதட்டத்த கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள். ஆன்மீக ஈடுபாடு உங்க மனசுக்கு கொஞ்சம் அமைதியா தரா மாதிரி இருக்கும். கண்டிப்பா பைரவருக்கு விளக்கு போடுங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். நிதானம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு வேலையில் பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. உங்களோட மதிப்பு உயரணும்னா நீங்கள் உங்கள் நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட முக்கியமான வேலைகளை முடிக்க முடியாது. அதனால் காலையிலேயே பிளான் பண்ணுங்கள். அதை பிளான் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலைகளை சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. தாமதங்கள் ஏற்பட்டாலும் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு துணைய திருப்திப்படுத்த முடியாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இனிமையா பேச முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு ப்ரெஷரையும், ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க மேல திணிக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணம் சம்மந்தமா அதிர்ஷ்டமே இல்ல. கையில இருக்கிற பணம் செலவுக்கே பத்தாது. பணப்புழக்கம் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கும். சேமிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்ல, தூக்கம் இல்லாத காரணமா இன்னைக்கு ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்க வேண்டியது அவசியம். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பொறுமையா, நிதானமா சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு தெளிவாவும், பிரச்சனை இல்லாமலும் கொண்டு போணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலனு கேளுங்க. இன்னைக்கு உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, சுத்தி இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்களும் அதிகமா குழப்புற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. அது தவறா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணவரவு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். ஆனா, அதே நேரங்கள்ல செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். அதே சில நேரங்களில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். வேலை செய்கிறவங்களுக்கு வேலைகளில் ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டிய ஒரு நாள். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி உங்களோட நாளில் வேலைகளில் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது. வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக குறித்த நேரத்தில் திட்டமிட்டு முடிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் சூழ்நிலையிலையும் யார் மேலேயும் கோவப்படாமல் பதட்டப்படாமல் நாளில் வேலைகளை தவறில்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட காதலர்களுக்கும் இது பொருந்தும். தனக்கூட உறவாடும்போது சில சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது இந்த நாளோட இனிமைய பாதிக்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில த அ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குங்க. பேசும்போது வார்த்தைகள பார்த்து பேசுறது நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படாம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணம் நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாளா கிடையாது. இன்னைக்கு உங்க கிட்ட இருக்கிற பணத்த ஒவ்வொரு பணத்தையும் சேமிக்கிறதுக்கு அவசியமா இருக்கு. ஏன்னா, அவசர தேவைகள் இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. பணத்த வீண் விரயம் பண்ணாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள சாப்பிடும்போது ரொம்பவே கவனம். அதே நேரங்கள்ல வெளியில சாப்பிடும்போதும் ஜாக்கிரதையா சாப்பிடுங்க. சனிக்கிழமையில பைரவருக்கு கோயிலுக்கு போறனால நான்வெஜ் அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு உங்களோட பதட்டத்தையும், உங்களோட திண்டாட்டங்களையும் குறைக்கணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, அத எப்படி கொண்டு போறதுன்ற பலன கேளுங்க. இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள்ல அ எல்லாத்துலயும் உங்களோட கடினமாவும், கொஞ்சம் கவனமாவும் உழைக்க வேண்டியது அவசியம். தொழில் பாத் தொழில்ல பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்குள்ள தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அத பேசி தீர்த்தீங்கன்னா நல்லது. நண்பர்களோட உதவியால உங்களோட பிரச்சனைகள தீர்க்க இந்த நாள பயன்படுத்திக்கங்க. உங்ககிட்ட மகிழ்ச்சி குறைவா இருக்கும், உற்சாகம் கம்மியா இருக்கும், தன்னம்பிக்கை ரொம்பவே மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டத்தினாலயும் நீங்க உங்களோட ஆ பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்கள நாள மந்தமா ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ நல்ல ஒரு புத்திசாலித்தனமான திட்டமிடல் உங்களோட வெற்றிக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. சுமூகமா, கேஷுவலா நாள கொண்டு போங்க.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளுக்கு நேரத்தில முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா நல்லது. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கங்க. உங்களோட பதட்டத்தினால சில எதிர்பாராத சூழ்நிலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா நடக்கிறது நல்லது. ஆ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்க தொணக்கூட நல்லிணக்கத்த பராமரிக்க முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போங்க. உங்க கையில இருக்கிற பணப்பற்றாக்குறை பிரச்சனையும், பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் தொணக்கிட்ட திணிக்காதீங்க. அதன் மூலியமா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு உட்கார்ந்து பேசுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எதிர்பாராத வகையில பண இழப்பு ஏற்படலாம். அதாவது கொஞ்சம் செலவுகள் வகையிலயோ, இல்லன்னா தொலைக்கிறது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். செலவுகளையும் கண்காணிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட வீட்ல யாருக்காவது தேவையில்லாத மருத்துவ செலவுகள், குறிப்பா அம்மாக்கு தேவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் பதட்டத்தினால ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கலாம். ஓய்வு எடுக்கிறதும், நாள அமைதியா கொண்டு போறதும் கடகராசிக்கு ரொம்பவே அவசியமானதா இருக்கு. அடுத்த ராசி சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களோட நாள உற்சாகமா கொண்டு போணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. எப்படி நாள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்குன்னு உதவியா இருக்கும். வரவு நல்லா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நீங்க பொன் பொருள் வாங்கி சேர்த்தீங்கன்னா நல்லது. அதுக்குண்டான யோகமும் இருக்கு. குடும்பத்தில பெருசா நீங்க தங்கம் வாங்கணும் முடியாதுன்னா, வெள்ளியாவது வாங்கி போடுங்க. அது பிற்காலத்துக்கு நல்ல உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை செய்ற இடத்துலயும் சரி, தொழில் செய்ற இடத்துலயும் சரி, வேலையாட்கள் ஆதரவா இருப்பாங்க. மனைவி வழி உறவினர்கள் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அமைதியான மனதோட திருப்தியான பலனை அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை பளு இருக்கும். ஆனா, அத பத்திலாம் எதுவும் இல்லாம நல்ல ஒரு கவனமாவும், எதிர்பார்ப்போட நீங்க சில விஷயங்கள ஆலோசித்து, அதுக்கேத்த மாதிரி திட்டமிட்டு செஞ்சு, எல்லா பிரச்சனைகளும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களோட வேலைகள சுமூகமாவும், நேரத்துக்கும் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாதிப்புகள் இல்ல. வளர்ச்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க துணைய நல்லா புரிஞ்சுகிட்டு, அவங்களோட விருப்பங்கள பூர்த்தி செய்வீங்க. இது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சந்தோஷத்துக்கு குறையில்ல. நல்ல ஒரு இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். ஒண்ணா வெளியில போறதுக்கும், சினிமா போறதுக்கும், அந்த மாரி மனச ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. சேமிப்புகள் அதிகமாகற மாதிரி இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனம் பண விஷயத்துல இன்னைக்கு நல்லாவே இருக்கும். அதிக அளவுல சேமிக்க வாய்ப்பு இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது எதுவும் உங்கள ஆரோக்கியத்த பாதிக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு நாளோட வளர்ச்சியும், உயர்வும் பெறணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, இந்த பலன கேளுங்க. அதுக்கேத்த மாரி நடந்துக்கங்க. இன்னைக்கு பலன்கள பொறுத்தளவுக்கு சாதாரணமாவே அமோகமான பலன்கள் உண்டு. இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் நாள சாதகமா கொண்டு போகலாம். கூடுதல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. அரசு அதிகாரிகளோட ஆதரவால ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில்ல உங்களோட மதிப்பு மரியாதையும் மேலோங்கக்கூடிய நாள். சிறப்பா பயன்படுத்திக்கங்க. குடும்பத்திலயும் சரி, மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பணவரவு சிறப்பா இருக்கு. உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுற நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நீங்க செய்ற வேலைகள்ல நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாள். பாராட்டும், பெருமையும், பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற கடமை உணர்ச்சியும், சேவை மனப்பான்மையும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துற விதமா தான் இருக்கு. வேலைகள்ல சிறப்பான ஆம் அம் அவுட்புட் குடுக்கறதுனால நல்ல ஒரு பேரும், பாராட்டும், வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தொழில்லயும் நல்ல லாபம் உண்டு. காதலர்களுக்குள்ள இன்னைக்கு குடும்பத்தில நடக்க இருக்கிற சந்தோஷமான விஷயங்கள துணைக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாவே இருப்பீங்க. காதலர்களும் உங்களோட நாள மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பணம் கையில அதிகமா இருக்கு. ஜாலியா நாள ஸ்பெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நாள் போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கையில அதிக அளவுல பணம் இருக்கும். அத பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு திருப்தியும் நல்ல ஒரு நிறைவையும் ஏற்படுத்துற மாரி இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அ பண விஷயத்துல அதிகமா சேமிக்கிறதுக்கும், முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. இன்னைக்கு நாள் உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கிற மாதிரி உங்க மனநிலையும், உங்களோட செயல்பாடும் இருக்கு. சிறந்த பலன்கள், முன்னேற்றமான நாள், நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளா தான் கன்னி ராசிக்கு இந்த நாள் அமையிற மாதிரி இருக்கு. நன்றி. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு நாள கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாம பக்குவமா கொண்டு போறதுக்கு உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு உங்களோட ராசி நாளுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடல்நிலையில சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கும். உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு நாள் இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள குறைச்சிருங்க. உங்களோட நாள பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் ஆ கவனமா இருங்க. பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. ஏன்னா பொறுப்புகள் காரணமா சில விஷயங்கள தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு செயல் செய்றதா இருந்தாலும் உங்களோட எண்ணத்துல தெளிவான எண்ணங்கள், சிந்தனைகள் தேவை. தியானம் செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நாள் உதவியா இருக்கும். ஆ நாள பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் காரணமா பசங்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆ சில காரியங்கள் அதிகமா செய்ய வேண்டியிருக்கும். பிளான் பண்ணி இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அ எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா கையாளுங்க. ஏன்னா சில பதட்டம் காரணமால வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட மகிழ்ச்சி இல்லாத ஒரு மனநிலையோட வேலைகள செய்ற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள திருப்திகரமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட ஓப்பனா பேசுங்க. நேர்மையா நடந்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட உணர்வுகள தெளிவா, பொறுமையா சொல்ல வேண்டியது அவசியம். அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் குடுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரச்சனையாக்காதீங்க. சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா பொறுப்புகள்னால, பசங்களோட வீண் செலவுகள்னால பண விரயங்கள் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண தேவைகள பூர்த்தி செய்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கடன் வாங்க சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா, நீங்க நாள பொறுத்தளவுக்கு பதட்டத்தினால ஆரோக்கிய பாதிப்புகள், முதுகு வலி, கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களோட ராசி நல்லபடியா பதட்டம் இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போக உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு அ பலன கேளுங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு தடைகளும், தாமதங்களும் தராம தான் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையா கையாண்டீங்கன்னா நல்லது. மனசுல அமைதி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்ற இடத்துல பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது. வியாபாரத்துல அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறத தவிர்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா, இன்னைக்கு பணம் வந்து கொடுக்கல் வாங்கல்ல கவனம். கடன் கொடுக்கறதும், வாங்குறதும் தப்பா போகும். உங்களோட நெகட்டிவான எண்ணங்கள அ தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். அது எல்லார்கிட்டயும் காட்டுற மாதிரி இருக்கு. உங்களோட எதிர்காலம் குறித்து, முன்னேற்றம் குறித்து வேணும்னா, நாள வந்து எல்லார்கிட்டயும் எதார்த்தமான அணுகுமுறை அவசியமா தேவைப்படும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் உங்களோட கவனக்குறைவா தான் இருக்கு. நீங்க அத தவிர்த்துட்டு திறமையான முறையில உங்களோட வேலைகள திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்ப கொடுத்து அன்ப பெற்ற வேண்டிய ஒரு நாள். பொறுமையா, அமைதியா பேசி பழக வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க. பதட்டத்தோடையும், கோவத்தோடையும் நாள கொண்டு போகாதீங்க. எந்த ஒரு கருத்து சொல்றதா இருந்தாலும், கேட்கறதா இருந்தாலும் நிதானமா புரியிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்கள்ல செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா செலவுகள கண்காணிச்சு கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போகலாம். நிதானமும், பொறுமையும் பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதை தேவை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முதுகு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம். செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொண்டீங்கன்னா, ஆரோக்கியத்த கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும். விருச்சிக ராசிக்கு நிதானமா ஆரோக்கியத்திலயும், எல்லா விஷயத்திலயும் கவனம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களோட பலன் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமா, உங்களுக்கு சாதகமா அமையணும்னா, ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன் கேட்டு அதன்படி நடங்க. உங்களுக்கு உறவினர்கள் வழியில அனுகூலமான பலன் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். நண்பர்களோட ஆலோசனை கேட்டீங்கன்னா, உங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு அமையும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பயன்படுத்திக்கங்க.
வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான ஆடை, ஆபரணம் வாங்குறதுல அதிக ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும். பணவரவும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. இன்னைக்கு உங்களோட மனசு தெளிவாவும், நல்ல ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம் நாள் முழுக்க இருக்கு. எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்போட செய்யக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். தொழில பொறுத்தளவுக்கு வேலையில எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நீங்க செய்ற வேலைகள், உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு, உங்களோட திறமை, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற விதமா தான் இருக்கு. நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஈகோ இல்லாம நல்ல ஒரு டவுன் டூ எர்த்தா 2 பேரும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியோட நாள கொண்டு போகலாம். இனிமையான தருணங்கள அனுபவிக்கும். வெளியில போய் ஜாலியா இருக்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கவலைப்படாம மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் நல்லா தான் இருக்கு. ஆ அதே நேரங்கள்ல செலவுகளும் பார்த்தீங்கன்னா, பயனுள்ள வகையிலயும் சேமிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பும் இருக்கு. கரெக்ட்டா பயன்படுத்தி நல்ல ஒரு பணத்த சேமிக்கிறதுக்கு ஒதுக்குறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட மனசுல இருக்கையும் சரி, தெளிவான சிந்தனைகள், மகிழ்ச்சியான எண்ணங்கள் எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். ஆ தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவான நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களோட நாள நல்ல ஒரு சுறுசுறுப்பாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போக உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன் கேளுங்க. வேலை செய்றவங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோட செயல்படக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு ஆற்றல் காணக்கூடிய ஒரு நாள். வெற்றி பெற வேண்டுன்ற உறுதியும், தன்னம்பிக்கையும் இருந்தா போதும். உங்களோட நாள் உங்களுக்கானதா அமைய வாய்ப்பு இருக்கு. நீங்க பெர்ஃபெக்ட்டா திட்டமிட்டு புத்திசாலித்தனம் மூலியமா உங்களோட தேவைகள நிறைவேற்றிக் கொள்ளலாம். நீண்ட நாள் ஆசைகள், விருப்பங்கள நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள். குடும்பத்துல உள்ளவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். கடன் பிரச்சனை குறையக்கூடிய ஒரு நாள். மனசுல நல்ல ஒரு அமைதி இருக்கிற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன் உண்டு. தொழில்ல போட்டி பொறாமைகள் குறைஞ்சு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய நாளா இருக்கு. மகர ராசிக்கு உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களோட நாள அனுகூலமான பலன்களையும், வெற்றிக்கான வழிகளையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. அதுல வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியும் சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு 2 பேரும் ஒருவருக்கொருவர் நல்ல பொருத்தமானவங்கன்ற முறையில இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க துணைக்கிட்ட நல்ல நேர்மையாவும், நல்ல ஒரு அன்பா, பாசமாவும் நடந்துக்குவீங்க. அது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களையும், மகிழ்ச்சியான விஷயங்களையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. குடும்பத்திலயும் சரி, பணம் கையில இருக்கிறனால நாள் முழுக்க ஜாலியா கொண்டு போறதுக்கும், மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வகையில உங்க கையில பணம் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. உங்களோட செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. அவங்க ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்த நாளா தான் இருக்கு. நல்ல ஆரோக்கியத்த பராமரிக்கக்கூடிய நாள். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்க நாள் முழுக்க சிறப்பாவும், உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு நாள்ல நீங்க எதிர்கொள்ற பதட்டங்கள தவிர்க்க உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேட்டு அதன்படி நடங்க. உங்களோட பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். பண விஷயத்துல கவனம். கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். அத தவிர்க்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலா எடுத்துட்டு போயிருங்க. வேலை செய்றவங்களுக்கு கொஞ்சம் உங்க வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. பூர்வீக சொத்துக்களால அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு நீங்களே உங்கள மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட நலன மேம்படுத்துற விதமா பயனுள்ள முடிவுகள எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா, நிதானமா யோசிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமா செய்யாதீங்க. நாள பொறுத்தளவுக்கு ஈஸியா எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. பல தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். தொழில பொறுத்தளவுக்கு நீங்க அடுத்தவங்க பார்த்த வேலைய பின்பற்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, உங்களோட வேலைகள நீங்க சுய முயற்சி மூலியமா வெற்றி பெற்றீங்கன்னா நல்லது. அ அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்க ஆரோக்கியத்துல, உங்க மனசுல இருக்கிற பதட்டம், உங்களோட வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தவறுகள் இல்லாம கவனமா திட்டமிட்டு வேலைகள நேரத்துக்கு செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்சா நல்லா அன்பா, பாசமா நடந்துக்குங்க. இல்லன்னா அ ஒதுங்கி இருக்கிறது நல்லது.
தேவையில்லாத புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண வரவு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கு. பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய நாள். அவசர தேவைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆ செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ஆரோக்கியத்தில நிதானமா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். பதட்டம் இல்லாம பார்த்துக்குங்க. அடுத்த ராசி கடைசி ராசின்னா மீன ராசி. உங்க நாள பொறுத்தளவுக்கு ரொம்பவே குழப்பம் இல்லாம, பாதுகாப்பு இல்லாத உணர்வ இல்லாம கொண்டு போக உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன் கேளுங்க. ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாகும். கவனமா பார்த்துக்கங்க. குடும்பத்தில தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். அதனால பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்தில கொஞ்சம் கவனம். தொழில்ல கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள கண்டிப்பா அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நாளா இருக்கும். அதனால அவங்க கிட்ட எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம். நீங்க கொஞ்சம் வெளியில போய் மனச அமைதியா வச்சுக்கிட்டு ரிலாக்ஸா நாள கொண்டு போறது நல்லது. ஆன்மீக சொற்பொழிவுகள ஈடுபடுறது கொஞ்ச நாள பயனுள்ளதா ஆக்கலாம். உங்களோட மனசுக்கு ஆறுதல் அளிக்கிற விஷயமா கோயிலுக்கு போயிட்டு வரதும், சில காரியங்கள் ஆன்மீக காரியங்கள செய்றதும் நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல கொஞ்சம் பதட்டம் அதிகமா தான் இருக்கு. வேலை செய்ற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, நீங்க அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். சூழ்நிலைக்கு ஏத்தா மாரி நடங்க. ஆனா, உங்களோட அ அ கூட வேலை செய்றவங்க கூட அனுசரிச்சு போறது நல்லது. திட்டமிட்டு வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலருக்குள்ள உங்களோட நீங்க தொணைக்கிட்ட பதட்டத்தோடையும், உணர்ச்சி வசப்பட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்த்துட்டு அவங்கள அன்பா, நட்பா பழகி பேச வேண்டியது அவசியம். தொணைக்கிட்டயும் சரி, காதலர்களுக்குள்ளயும் சரி, சில புரிதல் கம்மியா இருக்கனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பொறுமையா சில விஷயங்கள கையாள வேண்டியது அவசியம். சூழ்நிலைகள பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்யுங்க. தேவையில்லாத அவசரப்பட்டு எந்த ஒரு செலவும் செய்யாம இருக்கிறது நல்லது. அ செலவுகள கண்காணிக்க வேண்டிய ஒரு நாள். பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கங்க. பிரச்சனைய பெருசாக்காம ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பொறுமை அவசியம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நன்றி. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட அ எதிர்காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சுயஜாதகம் பார்க்கறது நல்லது. இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலன் இருக்கும். ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பலன் இருக்கும். எந்த ஒரு பொது பலனும் உங்களுக்கு முழுசா சொன்னாங்கன்னா, அது அந்த அளவுக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா, முழுசா சொல்றது 50, 50 வச்சு சொல்லுவாங்க. ஜூனுக்கு அப்புறம் அப்படி இருக்கும், ஜூலைக்கு அப்புறம் அப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனா அது கரெக்ட்டா பார்த்தோன்னா, முதல் 5 மாசம் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த 6 மாசம், 7 மாசம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி பலன்ஸ் கேட்டு பலனடைறது நல்லது. பொதுவா 1 வருடத்துக்கான பலன்னு கேட்டிங்கன்னா, அது பூஜ்ஜியம் தான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். ஏன்னா, நீங்க நல்லா இருக்குன்ட்டாங்கன்னா, இப்போ இருந்தே எதிர்பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதில ஏமாற்றம் தான் மிஞ்சுற மாதிரி இருக்கும். உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சுயஜாதகம் பார்த்து முழுசா பலனடைறது தான் உங்களுக்கு நல்லது. உங்களோட அ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அ உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. நன்றி, வணக்கம்.